வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். இன்னைக்கு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழக அரசியலில் விசுவாசத்திற்கு ஒரு பெயர் உண்டென்றால் அது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான். ஒரு சாதாரண பின்னணியில் இருந்து வந்து தமிழகத்தின் உயரிய பதவியான முதலமைச்சர் நாற்காலியில் 3 முறை அமர்ந்த இவருடைய வாழ்க்கை பயணம் மிகவும் சுவாரஸ்யமானது. இன்னைக்கு நாம் பார்க்க போவது ஓபிஎஸ்ஸின் ஆ முதல் அக்கு வரையிலான அரசியல் பயணத்தை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் 1951 வருஷம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதி ஓட்டக்கார தேவர் பழனியம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்திருக்காரு பன்னீர்செல்வம் அவர்கள். காலேஜ் படித்ததுக்கு அப்புறமா தன்னுடைய நண்பரோட சேர்ந்து பெரியகுளத்தில் ஒரு டீ கடை நடத்துகிறாரு. அந்த டீ கடை தான் பிற்காலத்தில் அவர் அரசியலில் பல மாற்றங்களை சந்திக்க ஒரு முக்கிய இடமாகவும் அமைஞ்சிருக்கு. எம்ஜிஆரோட தீவிர ரசிகரான இவர் 1973 வருஷத்தில் அதிமுக ஆரம்பிக்கப்பட்ட போதே அதில் இணைஞ்சிருக்காரு. 1996 வருஷம் பெரியகுளம் நகராட்சி தலைவராக பொறுப்பேற்றது தான் இவருடைய முதல் அதிகாரப்பூர்வ பதவி. அங்கிருந்து சசிகலா குடும்பத்தின் அறிமுகம் கிடைக்க இவருடைய அரசியல் வரைபடம் மின்னல் வேகத்தில் உயருது. தமிழக அரசியலில் எவரும் எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் 2001 நடக்குது. ஜெயலலிதா அவர்கள் பதவி விலக நேர்ந்த போது தனது நம்பிக்கைக்குரிய ஒருவரை தேடினார். அந்த தேடலின் முடிவுதான் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். 2001 வருஷம் செப்டம்பரில் முதல் முறையாக முதலமைச்சராகிறாரு. ஜெயலலிதா மீண்டும் பதவியேற்கும் வரை ஒரு தற்காலிக பொறுப்பாளராக மிக கண்ணியமாக செயல்பட்டார். இதற்காகவே நவீன கால பரதன் என்று ஜெயலலிதாவால் புகழவும் பட்டிருக்காரு. அதுக்கு அப்புறமா 2014 மற்றும் 2016 என மொத்தம் 3 முறை இக்கட்டான சூழ்நிலைகளில் முதலமைச்சராக பணியாற்றியிருக்காரு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட பிளவுகளும் மெரினா கடற்கரையில் இவர் நடத்திய தர்மயுத்தமும் தமிழக வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வுனை சொல்லலாம். அதுக்கு அப்புறமா எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து துணை முதலமைச்சராகவும் பதவி வகித்தார். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு பல சட்ட போராட்டங்களை நடத்தினார். தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றமாக இவர் திமுகவில் இணைஞ்சிருக்காரு. ஒரு காலத்தில் அதிமுகவின் தூணாக இருந்தவர் இன்று தாய் கழகமான திமுகவில் தனது அடுத்த அத்தியாயத்தை தொடங்கியிருக்காரு. டீக்கடை முதல் கோட்டை வரை ஓபிஎஸ் கடந்து வந்த பாதை பலருக்கு ஒரு படிப்பினை. காலம் அவரை மீண்டும் ஒரு முக்கிய இடத்திற்கு அழைத்து செல்லுமா? பொறுத்திருந்தே நாம பார்ப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓபிஎஸ் அவர்களுடைய திமுக என்ட்ரி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.